என்னங்க இதெல்லாம் சொல்லல? அதெல்லாம் சொல்லல இல்லைங்களா? அப்போ ஆலயத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான காரியத்தை பண்ணாரு. அது புரட்சி தானங்க, சரியான புரட்சியில. என்னுடைய தேவன் இருக்கக்கூடிய இடத்தை கள்ளர் குகையாக மாற்றி போட்டீர்கள் சொல்றாரு. புரட்சி தானே. அதற்கு எடுத்தார் போல இவங்க பூரா விளம்பரப்படுத்துறதுலயே ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் இல்லைங்களா, பரிசேயர். இந்த ஆட்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்றதா இருந்துச்சுனாக்க வீதிகள்ல நின்னுகிட்டு எல்லோரும் பார்க்க ஆண்டவரை வார்த்தைகளால் அலப்புவார்கள். பார்க்கிறாரு, இது சரியில்லையே. இந்த ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் யார் வேண்டுகிறாரோ அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்தரங்கமான புனிதமான உறவு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஏய் விளம்பரப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு புதுமையை உள்ள தூக்கி போறாரு பாருங்க. போ அறைக்குள்ள போ, அந்தரங்கத்துக்குள்ள இரு, இப்படித்தான் நீ ஜெபிக்க வேண்டும். அதுக்கடுத்து அவர் ஒண்ணு சொன்னாரு, அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். தமிழ் இலக்கியத்துல 2 சாமிகளை சொல்லுவாங்க. ஒன்று நடமாடுகின்ற சாமி, இன்னொன்று படமாடுகின்ற சாமி. இதே செய்தியைத்தான் ஆண்டவர் அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பொருளாசை என்பது உங்களுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு ஆகவே ஆகாது. தெளிவா சொல்றாரு. ஏன், நிறைய சேர்த்து வச்சு ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு நான் என்னையா பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயான்னு சொல்லல, போதகரே. சரிங்க, சொல்லணும்ல. மிக்க நன்றி. சரியா சொல்லணும். அதை அப்ப மறக்க கூடாதா இல்லையா? மறக்கல. புரட்சி போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு போதகரேன்னு தான் சொன்னாரு. அதெல்லாம் சரியா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாத்தையும் நான் மிக சரியா செஞ்சுட்டு வரேன். அப்ப அவர் சொல்றாரு, போ உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடு. அப்ப என்ன அர்த்தம், பொருள் மேலே பற்று வைக்க கூடாது, பொருளாசை என்பது இருக்கக்கூடாது. இது அந்த சமுதாயத்திற்கு, உடைமை சமுதாயத்திற்கு வித்தியாசமான கருத்து இல்லையா? வித்தியாசமான கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதன் 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ண முடியாது. தெளிவா சொல்றாரு. ஒன்று பொருளாசை, இன்னொன்று தேவன். ஒண்ணு இங்கிட்டு வா, இல்லைனா அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன வெறும் போதனை மட்டுமா இருக்கு? இல்லையே. மலைப்பிரசங்கத்தை சொன்னார். செருக்கும் மேட்டிமையும் எதேச்சதிகார தன்மையும் சக மனிதர்களிடத்திலே நேசமற்ற பண்பும் கொண்ட மக்களால் சமூகத்திலே நேர்ந்திட்ட இன்னல்கள் அனந்தம், எக்கச்சக்கம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ அவர்களை பார்த்து இந்த சமூகம் ரொம்ப மோசமா போனதுக்கு காரணம் இந்த பண்புகள் தான். இந்த பண்புகள் இல்லாமல் இருந்தால்தான் அந்த ராஜ்யம் இங்க வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், யோசிக்கணும், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், அது மட்டும் இல்லாம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்போ அந்த சமுதாயத்துல யார் யாரு அந்த பதவிகளில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இல்லையா மாற்றாக ஒரு மாற்று சிந்தனையை உள்ளே வைக்கிறாரே, அதுதாங்க புரட்சி. அது மட்டும் இல்லாம இன்னொரு பழையதுல புதியதை சேர்க்கிறார். ஏன் இவரை நாங்க புரட்சி என்ற அணிகளை தூக்கி பிடிக்கிறோம்னாக்க, அதாவது உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை ஒரு ஆண் இச்சையோடு பார்த்தான் என்று சொன்னால் அப்படின்னு சொல்லும் போதே என்ன சாதாரணம்னா அதை முன்னாடி சொல்லலையோ? இப்ப சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, இத முன்னாடி அவங்க யாரும் சொல்லலையோ? முன்னால பழைய ஏற்பாட்டில் வருது. அதைத்தான் நான் சொல்லிட்டு தான் சொன்னேன், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வெறுமன அப்படி வரும் பொழுது இவர் இன்னும் கூடுதலா சொல்றாரு, இச்சையோடு பார்த்தால் ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் குடுங்கி போடு, வேண்டாம். புரட்சி இல்லையா? ஆக யோசிச்சு பார்க்கும் போது இவற்றையெல்லாம் அவர் போதிக்க 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 அங்க உள்ளுக்குள்ள அவர்களால தாங்க முடியல. எப்படியாவது இந்த ஒரு நபரை இந்த மண்ணில இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் அவரை கைது பண்ண முடிவு பண்றாங்க? பெரும்பாலும்
மக்கள் அன்பர்களுக்கெல்லாம் ராத்திரி நேரம் தான் அமையுமோ என்னவோ. ஓ ஓ இரவு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். இரவு நேரத்திலே அவரை சென்று கைது செய்கிறார்கள். அப்போ அவரு வித்தியாசமான புரட்சியை, மனித மனங்களிலே புரட்சியை தோற்றுவிக்கக்கூடிய அநேக கருத்துக்களை போதனை என்ற பெயரிலே வழங்கி இருக்கிறாரே தவிர உள்ளபடிக்கு அங்கே தோண்டி பார்த்தால் புரட்சிதான், புரட்சிதான். அங்கே போதனை இருக்கு, மறுக்கல. ஆனால் அந்த போதனையிலே புரட்சிதான் தூக்கலாக இருக்கிறதே தவிர போதனை கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு, நீங்க என்னுடைய போதனையை கை கொண்டு செயல்படாம வெறுமன கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேனாக்க ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமூகம் நம்முடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. எப்படிப்பட்ட சமூகத்திற்குள்ளே இருந்து கொண்டு அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் பார்க்கணுமே தவிர வெறுமன எல்லாவற்றையும் புதுமையாக வைத்துக் கொண்டு போதனையை சொன்னார் போதனையை சொன்னார் போதனையை சொன்னார் சொல்லக்கூடாது. எந்த சமூகம் அந்த சமூகத்திற்குள்ளே இருந்துதான் அப்படிப்பட்ட கருத்துக்கள் உதயமாகினதே தவிர வீணிலே அவரை போதகர் என்று சொல்லுவது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் கூட முன்னால் ஒரு அடையை சேர்க்க வேண்டும். புரட்சி போதகர் என்ற அடையை சேர்த்து நல்ல தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என நினைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதகர்ன்றத ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவர் அந்த போட்டிருக்கார்ல. ஆனா என்ன சொல்றாரு, புரட்சின்றத முன்னாடி ஒட்டணும், புரட்சி போதகர். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் காட்டுறாரு. போதகம் பண்ணியிருந்தா அவரை ஏன் கொலை செய்யணும்னு வர்றாங்க, அவரையே விரட்டி பிடிக்கிறாங்க ராத்திரியில் நள்ளிரவில், அவர் ஏன் கொலை செய்யணும்? அது ஒரு கேள்வி நிற்கிது. அதுக்கு இவங்க சொல்லணும் முன்னும். இல்லை போதகம் பண்ண இப்போ நம்ம போதகர்கள் எல்லாம் தூக்கியா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க சாம்ராஜ்யம். அது யூதர்கள் இருக்கக்கூடிய இடம். அது அங்கே பூரா யூத நாட்டுக்குள்ள இப்போ கிறிஸ்தவத்தை போய் இன்னொரு ஊருக்குள்ள பிடிக்காத ஊருக்குள்ள பேசினா தகராறு இருக்கும். அவர் அங்கே அந்த ஊருக்காரர் தான். அப்போ அங்கே இப்படி அவர் கொண்டுட்டு கொல்லணும்னு சொல்லி பிடிச்சு கடைசியில் கல்வாரியில் ஏற்றி விட்டாங்களே சிலுவையில், என்ன காரணம் ஒன்று கேட்குறாரு. அப்புறம் ஏதோ வார்க்கச்சியை கட்டிக்கிட்டாரு, விளாற எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனார், அங்கே போய் ஏதோ கலகம் பண்ணினாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அது ரெண்டையும் இவர் ஒழிச்சிட்டார். இல்லாட்டி பின்னாடி சொல்லலாம்னு நினச்சிருப்பார். இல்லை அவங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்ல சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அது அப்படி இருக்கலாம்ல, நம்ம ஏன் இவர் ஒழிச்சாருன்னு சொல்லுவானே. இவர் சொல்லும்போது இது ரெண்டு வித்தியாசமாக தெரியுதே. இப்போ போதகம் செஞ்சதோட கூட அவர் புளிய விளாரையும் எடுத்திருக்காருன்னு தெரியுது. அப்படித்தானே தெரியுது. என்ன செய்ய, சிக்கலை மாட்டிக்கிடுச்ச. வாங்க ஜான்சியம்மா வாங்க, நீங்கள் எந்த விளாரை எடுத்து வேணாலும் வாங்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே ஆன்றோர்களே முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து மோகன் சார் வந்தார். அவரா ஒரு வார்த்தைய புரட்சி போதகரே, பைபிள்ல இருக்கிறத மட்டும் பேசுங்க, அதுன்னு சொல்லியிருக்காரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் சொல்லியிருக்காருங்க. அதே ஏசப்பா தானே சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப மாத்தி பேசிட்டு போறீங்க. உங்களால நிக்க முடியாதுங்க. அங்க இருக்கிறது அத்தனையும் போதனை, அத்தனையும் எல்லாமே நீங்க பேசிட்டு போனது கூட எங்களுக்கு தான். நாலாவதா பேசிட்டாரு. புளிய விளார எடுத்து அடிச்சதுமா? நடுவர் அவர்களே, புளிய விளார வச்சு அடிக்கிறது என்னன்னா, ஒரு ஆசிரியர் இருக்காரு, இங்க இருக்கிறது அவரும் ஆசிரியர் தான். ஆசிரியர் தான் இல்லையா? இப்ப அவர்கிட்ட ஒரு மாணவன் இருக்கான், அவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை எப்படி சொல்லுவாரு? உள்ள கொண்டு போயிருவாங்க, அடிச்சிடாதீங்கப்பா, உள்ள கொண்டு போய் வச்சிடாங்கப்பா, நீங்க சொல்லி கொடுத்துடாதீங்க அப்பா
சரி நிறைய கிறிஸ்தவ சமூகம் நிறைய ஆசிரியர்கள் நிறைய சமூகம் அதே விட்டுருவோம். அதை அடிச்சா உள்ள கொண்டு போயிருவாங்க. அதை விட்டுருவோம். இப்ப ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான். நம்ம எதிரணி தலைவரே இருக்காரு, அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இவர் ரொம்ப பாசமா அன்பா சொல்லிட்டே இருக்காரு, அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்ப இவர் என்ன செய்வாரு? இந்தியாவா இருந்தா நம்ம நாளைக்கு இருக்கோம், அமெரிக்கால 100க்கு போன் பண்ணிருவான், கொண்டு போயிருவோம். அமெரிக்காவை பத்தி நம்ம இங்க பேசல, நம்ம இந்தியாவை பத்தி அது மதுரையில தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அமெரிக்கானா கொண்டு போயிரு. இந்தியாவா இருந்தா 4 சாத்து தாங்க செய்யணும். அதே பைபிள்ல இருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இருக்கா இல்லையா? என்னங்க, அதாவது இப்ப ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கோங்க, நம்ம டிவி ஊழியத்துல எடுத்துக்கிறோம். அன்பா அப்படி பொறுமையா போதகம் பண்ற போதகர் இருக்காரு. அதே இது ஒரு கண்டிப்போட போதனை பண்ற போதனையாளர் இருக்காங்களா இல்லையா? அங்கதானே கூட்டமே போகுது. அன்பா பேசினா தான் வரமாட்டேங்கிறீங்கல்ல. அதான் நடுவர்களை நாங்க சொல்லிட்டு இருக்கோம், மாத்தி மாத்தி. அதுல வேற இன்னொன்னு சொன்னாரு, அரச பத்தி என்னமோ சொல்லிட்டு போனார். நெப்போலியன் எடுத்துக்கொள்ளுங்க, புரட்சி மூலம்தான் ராஜ்யத்தை கைப்பற்றினான். ஆனால் நம்முடைய ஏசப்பா எப்படி தெரியுமா? அப்படி இல்லைங்க, அன்பான போதனையால் தாங்க அவர் எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. அத சொல்லாம மாத்தி மாத்தி வந்து சொல்லிட்டு போறாங்க. கவர் பண்ணி கொலைக்கு கொண்டு போயிட்டாங்களே எப்படி? நடுவர்களே, அது அவருடைய தீர்மானம். கண்டிப்பாக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3வது நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது அது தெய்வ தீர்மானம். ஏனென்றால் அதுதான், அது மூலம் பல பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போதனையாளராக வந்தார். அதை விட்டுட்டு புரட்சியாளர் அதுக்கு 3 பேர் கார் குடிச்சு வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க. அண்ணன், எங்க ராஜா அண்ணன் நேத்துல இருந்துங்க பைபிளும் கையுமா எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. இதுக்கு வராமா கார்ல வரும்போது கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா நான் மனோகரன் சார சொல்ல மாட்டேன், அவர் எங்களுக்கு தானே பேசியிருக்காரு, அவர் நல்லவர். நடுவர் அவர்களே என்ன சொன்ன, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அன்பாயிரு. யார்கிட்ட நீ அன்பா இருக்கணும் போதிச்சிருக்காருங்க. முதலில் உன் தாய் தந்தையிடம் அன்பா இருக்க வேண்டும், உன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக. அது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல முதல்ல அதான் சொல்றாரு, நீங்க முதல்ல அன்பா இரு. ஏற்கனவே சொன்னதை சொன்னா ஒண்ணும் இல்ல. நடுவர்களே அப்படி இல்ல, நம்ம தாயும் தகப்பன்ட்டையும் அன்பா இருந்தா தான் நம்ம போதனையில வளர முடியும். சகோதரனிடத்தில் அன்பாயிரு, தன் சகோதரனிடத்தில் நியாயம் இல்லாமல் கோபிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வீணே அப்படின்னு சொல்லக்கூடாது, மூடன்னு சொல்லக்கூடாது. இத்தனை மனசுக்குள்ள வச்சுட்டு காணிக்கை செலுத்த வந்தீங்கன்னா அந்த காணிக்கை செலுத்தக்கூடாது. உன்னுடைய சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாகி விட்டு நீ காணிக்கை செலுத்து. ஒரு அன்பான போதனை இது. அதே மாதிரி கணவனும் மனைவியும் அன்பா இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார். புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமற்ற செயல். கோர்ட்டுக்கு போகக்கூடாது, விவாகரத்து கேட்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லுங்கப்பா. அதாவது தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்றார். கணவன் மனைவி ஒண்ணு அன்பா இருக்கணும், ஒரே மாம்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அன்பான போதனைகள் இதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு அன்பான போதனைகள். இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க, உன்னுடைய சத்துருக்களையும் நேசி. அது எவ்வளவு ஒரு போதனை. அதாவது சபிக்கிறவர்களை கூட நீ ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு கூட நீ நன்மை செய்யணும். அதாவது உன்னை மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. என்ன அருமையான போதனைகள் நடுவர்களே. அவர் சொன்ன ஐயா இன்னொன்னு சொன்னாங்களே, அதுக்கு பதில், அதாவது விபச்சாரத்தை பத்தி சொன்னாங்க. இச்சையோடு பார்க்கிறவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. இதே இதுல மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் ஒரு கேக்குறாரு, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கேக்குறாரு, நீ என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறதுக்கு பதில் சொல்றாரு, நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? அப்ப ஏசாமி சொல்றாரு, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பாயிரு. அதற்கு அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அவர் என்ன அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
அப்பனா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வான்னு சொல்றார். இது பழசா புதுசா? இப்ப மார்க்ல ஏசாமி சொல்றார். அதப்பா பழைய ஏற்பாட்டுல சொன்னப்பட்ட செய்தியா இல்ல புதிய ஏற்பாட்டுல இவரா சொல்றாரா? இல்ல, புதிய ஏற்பாட்டுல அந்த பரிசேயர் வந்து கேட்கும் போது பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செஞ்சதுதான் நீங்க சொல்ற புரட்சியா இருந்தா மாற்றம் வந்திருக்கணும் இல்ல. ஓ, நம்ம பின்பற்றலைன்றீங்களோ? பின்பற்றல இல்ல, ஏன் அவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆனா அவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், இல்ல என்னால வர முடியாது, அதாவது துக்கத்தோடு மனமடிந்து போய்விட்டான். செய்யலாமே, அப்புறம் எப்படி புரட்சி வரும்? புரட்சி வராது. நடுவர்களே, மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் தீட்டுப்படுத்தும் அது போதனையாத்தான் சொல்றாரு. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவை அனைத்தும் மனுஷனுக்கு இருந்து புறப்படுது. இது மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்றார். அதுதான் உண்மை. நீங்க எப்படி தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறதையும் உங்களுக்கு போதிச்சிருக்காரு. இல்ல 4 பேர் தெரியற மாதிரி தர்மம் செய்ய சொல்லியிருக்காரு. இப்படி மைக்கு போட்டு லைட் போட்டு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, உன்னுடைய வலது கை செய்வதை உனது இடது கைக்கு தெரியாமல் தர்மம் செய், அதத்தான் சொன்னாரு. அதே மாதிரி நீங்க எங்க சேமிப்ப வைக்கணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க இருக்கிற பேங்க் லாக்கர்லயோ வீட்டுக்குள்ள இருக்க நகையாவோ நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம். என்னம்மா நீங்க எங்களால முடியாததெல்லாம் சொல்றீங்க? பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனா நீங்க பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க உங்க இருதயம் அங்க சுத்தமாக இருக்கும், இருதயம் நல்லா இருக்கும். பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து, அதான் ஐஸ்வர்யவானா இருப்பவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் சொல்றார். நீங்க எல்லா பணிவுனா என்னன்னு தெரியுமா? பணிவை பத்தி சொல்லியிருக்காருங்க. அழகா ஒரு போதனை பணிவை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க பணிவோட இருக்கணும்னா, உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இதுதான் பணிவு, இதுதான் அன்பான போதனைகள். வீணான பேச்சுக்கள் கூடாது. ஒவ்வொரு ஓமைகள் மூலமா ஓம மூலம் ஒரு அழகா போதிக்கிறாருங்க. கற்பாறையில் விதைச்சன இத பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு இடத்தையும் அவர் அன்பாக அழகாக அருமையாக போதிக்கிறார். புரட்சி என்பது மாற்றம் வர வேண்டும். ஆனால் அன்பால் அரவணைப்பால் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல போதகர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ரொம்ப அன்பான போதகம் செய்திருக்கிறார். என்னென்ன போதகம் பண்ணினாரு? 1 2 3 4 5 வருஷப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவரை ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்னா அது அவருடைய அனாதி தீர்மானம். ஒரு விட தானே அது ஒரு அனாதி. அவர் முடிவு பண்ணி வந்திருக்கிறாரு. அதை போய் நீ கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதை உடனே சொல்லிட்டாங்க. அது கேள்வி கிடையாது. அதனால அந்த அனாதி தீர்மானத்தில் நம்ம ஒன்றும் இடம் பண்ண முடியாது. என்ன கேட்டாக்க இவங்க போய் இவர் இப்படி கொலைக்களத்துக்கு போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி வந்திருக்காரு. அவருடைய தீர்மானத்தை நம்ம எப்படியா கேட்கறது கேள்வி அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சுட்டு அரிசியை நல்ல பெரம்பை எடுத்து அடிக்கலாமா? பள்ளிக்கூடத்தை சொல்லி சட்டுன்னு அடிச்சாக பாருங்க. பெரம்ப கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கையாண்டு பாருங்க, கையாட்டா தான் தெரியும். பள்ளிக்கூடத்தில் இல்லை, வீட்டில் பயலுக்கு தெளிவாயிட்டான். அதனால அதெல்லாம் பெரம்ப கையாடாதவன் மகனை பகைக்கிறான்றதெல்லாம் சர்த்தான். அது ஏசுக்கிறது சொன்னது இல்லை. அதையும் இதையும் இங்கே கொண்டாந்து போடக்கூடாது. ஆச்சுங்களா? அது கிறிஸ்து சொன்ன வாக்கியமா அது. ஆனா ஒரு வேகத்துக்கு டக்குன்னு அடிச்சு எப்படியா சமாளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவர் மேல பழிய தூக்கி போட்டு அவர் ஒரு நாளும் பெரம்ப கையாடலையா? அவர் வேற வார்க்கட்சியை ஒரு வேற எடுத்தாரியா? பெரம்பு எடுக்கலையா? கொஞ்சம் ஒரு அவசரத்தில் அடிச்சாங்க.
ஆனா நல்லா சொல்லியிருக்கிறாங்க, அன்பு 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 அப்படின்னு. ஏன்னா அவர் கட்சி தலைவர் போதகர் அவர் அள்ளி எரிஞ்சிட்டாரு. அப்புறம் என்ன செய்வாங்க அவங்க? இவர் போதகருக்கான கட்சிகளை பூரா கொண்டாந்து அள்ளி அவர் 23 இடம்ன்றார். என்ன செய்வாங்க அவங்க? அதனால அவங்க ஒரு மாதிரி சமாளிச்சு உன் தாயையும் தகப்பனையும் அந்த காலத்து மொழிபெயர்ப்பு கனம் பண்ணுனா, இப்ப கனம் பண்ணா இடையில போடுறதான்னு கேட்கிறான். கனம் பண்ணுனா இடையில எடுத்து நிற்கிறதாங்க. உன் தாயும் தகப்பனு ஒரு மரியாதை செய்யப்பா. டேய் தகப்பண்டா, பெத்த தகப்பண்டா, பெத்த தாயிடா. ஒரு சமயம் என்பது அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல. அதை இயேசு கிறிஸ்து வாங்கிட்டு பழைய ஏற்பாட்டில் இருந்து வாங்கிட்டு சொன்னார். அதையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நல்ல இடங்கள் தான். இதெல்லாம் என்ன செய்வாங்க? இதுக்கு எதுக்காக ஓடியாந்தாங்க இவங்க? பேசாம இருந்திருக்கலாமே. இப்ப யோசிக்கிறாங்க, ஏண்டா வந்தோம், நம்ம அங்கனே இருந்திருந்தோம்னா நிம்மதியா இருந்திருக்கலாமே. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க 2 பேரும். நம்ம என்ன செய்ய போறோம்? புரட்சின்றதை எங்க போய் காட்டுறது? வாங்க டாக்டர் எழில் மோகன் வாங்க வாங்க. அது பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, என் அன்பு உள்ளங்களே, என் தாழ்மையான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர் தான் என்று கூறுவதற்காக வந்திருக்கிறேன். சரி. இந்த ரமணி அம்மா என்னன்னா வந்ததுல இருந்தே பயங்கரமா சாடிட்டு போயிட்டாங்க. உங்களை ரமணி இல்ல, ஜான்சி அம்மா. ஜான்சி அம்மா, ஆமா. என்னன்னு தெரியல, பயங்கரமா சத்தம் போட்டு இது பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அவசரப்பட்டு கார் பிடிச்சு ஓடி வந்ததே என் அன்பு உள்ளங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்து புரட்சியாளர் என்று கூறி புரட்சி படைப்பதற்காக தான், வெறுமையாக போவதற்காகவில்லை. பின்ன ஏன் நான் இங்கு வருகிறேன்? அவர் என்ன, ஜான் கென்னடி சார் என்னன்னா டிக்ஷனரியை ஒழுங்கா பார்க்காம வந்துட்டாரு இவர். ஆமா, அவர் இஷ்டத்துக்கு பார்த்திருக்காரு. ஆமா, நெகட்டிவ் சைடையே பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ரெவல்யூஷன் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. திசாரசை பாருங்கள். நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியர், நீங்கள் போய் திசாரசை பாருங்கள், அதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது. பாவம் பிசிக்ஸ் ப்ரொஃபசருக்கு புரட்சிக்கு விளக்கம் தர இயலவில்லை. நான் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபசர், பாருங்கள் நான் என்னால் முடிந்த விளக்கத்தை தருகிறேன். சொல்லுங்க. புரட்சி என்றால் என்ன? சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை விளைவிப்பது. மாற்றத்தை விளைவிப்பது. கெட்ட மாற்றத்தையே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் புரட்சி. ரெவல்யூஷனிஸ்ட். நடுவர் அவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கு கானாவூர் கல்யாண வீட்டில் எம்பெருமான் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இது என்ன போதகமா? இல்லை, வேதியியல் புரட்சி. வேதியியல் புரட்சி. ரெவல்யூஷன் இன் கெமிஸ்ட்ரி. ஐயா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். திருமணமே ஆகாத பெண்ணிடம், அதாவது புருஷனையே அறியாத, இங்கு வந்ததில் அநேக பேர் திருமணமானவர்கள், புருஷனையே அறியாத கன்னிகையாகிய மரியாளிடம் கற்பவித்து கற்பத்தில் உருவாகி கல்லஞ்சன் ஏரோதுவை கலங்க வைத்தார் இயேசு. இது என்ன? இது உயிரியல் புரட்சிங்க. சிலுவையில் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது என்னது? உயிரியல் புரட்சி. ஆமாம், ரெவல்யூஷன் இன் பயாலஜி. பயாலஜி. ஆமாம். நடுவர் அவர்களே, இன்னும் நமது பௌதீக இயற்பியல் பேராசிரியர் ஜான் கென்னடியிடம் கேட்டு பாருங்கள். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவி ஈர்ப்பு விசை
விதி. ஒரு பொருளை அப்படி மேலே தூக்கி போட்டால் புவியீர்ப்பினால் அது கீழே வந்து விழும். இயேசுபிரான் இதை நிராகரித்து விட்டார். எப்படி என்று கேட்கிறீர்களா? லூக்கா 24 அதிகாரம் 51 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சீஷர்களுக்கு காட்சி அளித்து விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சாதாரண மனிதனை போல் கீழே விழவில்லையே. ஏன்? அதுக்கு முன்னாடி எலிசாவும் போயிருக்கார்ல. இது இயற்பியல் புரட்சி. அவர் இயற்பியல் புரட்சி செய்து சீஷர்களை விந்தையில் ஆழ்த்தினார். ரெவல்யூஷன் இன் பிசிக்ஸ். இன்னும் சொல்லலாங்க, பொருளாதாரத்தில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் என்று உண்டு. அதிகம் சாப்பிட சாப்பிட திருப்தி குறையும். ஆனால் பொருளாதார தத்துவத்தை கூட முறியடித்தார் இறைமகன் இயேசு. லூக்கா 9 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். இது என்ன? பொருளாதார புரட்சிங்க. ரெவல்யூஷன் இன் எகனாமிக்ஸ். ஆமாம். இன்னும் வேதத்தை பாருங்கள். குஷ்டரோகிகளை, செவிடர்களையும், குருடர்களையும், ஊமையானவர்களையும், பிசாசு பிடித்தவர்களையும், இன்னும் திமிர்வாதக்காரர்களையும் சொஸ்தப்படுத்தினார் அவர். இது என்ன? எந்த மருந்துமின்றி இவர் சொஸ்தமாக்கினார். எந்த போதகமும் செய்யவில்லைங்க. ஆமா, எந்த குரோசினும் பாராசெட்டமாலும் கொடுக்கல. இது என்ன? மருத்துவ புரட்சிங்க. ஆமாம், ரெவல்யூஷன் இன் மெடிசின். இவங்க கதையை முடிச்சு விட்டீங்களாமா? நம்ம மருத்துவர்களை போல இல்ல. நான் ஒரு டாக்டர் ஒரு நாள் காய்ச்சலா இருந்துன்னு சொல்லி அவசரமா வெளியே போகணுமே மருந்து காய்ச்சல் ஐயா அப்படின்னு போன அவரு போய் எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அவர் கையில மாட்டிக்கிட்டே பாருங்க, என்னெல்லாம் விட எல்லா லிஸ்டையும் எடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்டையும் வாங்கிட்டு விட்டுட்டாரு. ஆகவே இயேசுபிரானின் பிறப்பு ஒரு புரட்சி, இறப்பு ஒரு புரட்சி, உயிர்த்தெழுதல் ஒரு புரட்சி, பரமேறியதும் புரட்சி. அவர் வாழ்க்கையே என்னை பொறுத்தவரையில் புரட்சி தான். வேதத்தை 1க்கு 100 தடவை வாசித்து ஆராய வேண்டும். அப்போதுதான் போதகர் புரட்சி செய்தது புலப்படும். நடுவர் அவர்களே, மார்க் 11 அதிகாரம் 15 அவர் காசு கடைக்காரர்களை பற்றி அவர் சொன்னார். அங்கு புகுந்து அவர்களை அவர் கண்டிக்கிறார். ஏன் இவைகளை செய்கிறீர்கள்? என்னுடைய வீடு ஜெப வீடு என்கிறார். இப்படிதான் ஒரு ஆலயத்திற்கு போனேன். அங்கு போதகர் அறிவிப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியே ஊடால பிரியாணி சூடாக ரெடி, 2 வாங்கினால் 1 இலவசம் என்றார். செயலர் அவசரமாக முன்னே வந்தார். போய் அவரிடத்தில் ஒரு சின்ன துண்டை கொடுத்தார். உடனே போதகர் டோர் டெலிவரியும் உண்டு என்றார். பெரிய புரட்சியாவில் இருக்கு. நமக்கு தான் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்குமே. இன்னொரு போதகர் என்ன பண்ணாரா, மீன் தொட்டி வாங்கினா மீன் இலவசம் அப்படிங்கிறார். ஐயா, ஏழையும் பணக்காரனும் கூடும் இடம் ஆலயம். அங்கு வியாபாரம் எதற்கு? இப்படிப்பட்ட போதகர்கள் புரட்சியாளர்களாக இருக்க முடியாதே. நல்ல போதகம் செய்யவும் இயலாது. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. போதகர்கள் கடிந்து கொண்டால் அநேகருக்கு பிடிக்காது. எனக்கு அருமையானவர்களே, எளிமையான போதகர்கள், கடிந்து கொள்ளும் போதகர்கள், சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்ட போதகர்கள், அவர்கள்தான் புரட்சி செய்வார்கள். அவர்கள்தான் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். மத்தேயு 7 அதிகாரம் 28 போய் வாசித்து பாருங்கள். அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஆமா இருக்கு. இனி என்ன வேணும்? போதகருக்கு வீடு உண்டு, அவரை அங்க போய் பார்க்கலாம். புரட்சியாளருக்கு எங்கெங்க வீடு? இல்ல. அவர் அலைந்து திரிந்து சமுதாயத்தை சீர்திருத்துபவர். மத்தேயு 8 அதிகாரம் 19, 20 வாசித்து பாருங்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். நடுவர் அவர்களே, கல்வாரி சிலுவையில் இயேசுபிரான் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு புரட்சி. இனி என்ன சொல்ல? போதகர் போதனை செய்வார். அது பாதி பேர் இந்த கால வாங்கி இங்க விட்டுருவாங்க.
புரட்சியாளர் கூவி அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள். மத்தேயு 11:28 முதல் வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கு இயேசுபிரான் எந்த ஜாதியையும் எந்த இனத்தையும் எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை. யார் வேணுமானாலும் வாங்க, உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று கூவுகிறார். இது போதனையா புரட்சியா? இது புரட்சிங்க. உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கிற மாபெரும் புரட்சி. இயேசுபிரான் இன்னும் நீங்க பார்த்தா மத்தேயு 22:21 பாருங்கள். அதில் அவரிடம் கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுப்பது நலமா நலம் இல்லையான்னு கேட்காங்க. உடனே அவரு என்னடா நம்மள மடக்க பார்க்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி ஒரு வரி பணத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையது என்று கேட்கிறார். உடனே சொல்றாங்க, இது ராயனுடையது அப்படின்னா போய் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனே இது போதகம்னு சொல்லாதீங்க. அவர் வெறும் போதிக்கல, காசை கொண்டு வந்து அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி புரட்சி படைத்தார், சும்மா இருக்கல. ஆகவே இயேசுபிரான் புரட்சியாளர் தான். அவர் நீதிபரன், அவர் நீதி புரட்சி செய்தார். கடைசி வரையிலும் இயேசுபிரான் புரட்சியாளர் தான் என கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையாது இந்த அம்மா இன்னைக்கு வராம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும் பார்த்தீங்களா? என்ன செய்தி அது! எத்தனை விஷயங்கள்! இயற்பியல் புரட்சின்றாங்க, வேதியியல் புரட்சின்றாங்க, கெமிக்கல் ரெவல்யூஷனா, இத்தனை 1 2 எக்கனாமிக்ஸுக்கு போனா பொருளாதார புரட்சியா, அது ஒண்ணு பண்ணிருக்காங்கன்றாங்க. வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். கடுமையா இந்த கட்சிக்காரங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. உண்டு இல்லைன்னு என்னதான் நீ செய்ய போக? இவரும் ஒரு அகராதியை பார்த்தா தெளிவா பார்த்துட்டு வரணுமா இல்லையா? அகராதியில 1000 பொருள் போடுவான். வேண்டியதை எடுத்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? எதிர்த்தாப்புலையும் டாக்டர்கள் 2 டாக்டர்கள் இருக்காங்க. இங்க 2 டாக்டர், அங்க 2 டாக்டர். சொல்லுவாங்களா இல்லையா? இவங்க பிரட்டின புஸ்தகங்கள்லாம் அவங்க பிரட்டி இருப்பாங்க. அந்த அம்மா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்க போய் கொண்டாந்து, என்னையா இது என்ன புரட்சி, என்னென்ன புரட்சிகள் இருக்கு இப்ப பிறப்பிலிருந்து கடைசி முடிவு வரை